ஹலோ 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 அந்த வார்த்தை மட்டும் பேசாத. இத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்லியா இருக்கேன். அந்த வார்த்தை பேசாத, ஓகேவா? ஹலோ ஹலோ. கவி, நான் அம்மா டென்ஷன் இருக்கேன், அப்படியே ஓடிக்கு, ஓகேவா? ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. சொல்லுப்பா, நான் ஃப்ரெண்டு தானே. இல்லப்பா, என் ஃப்ரெண்டு வந்து இத்தனை வருஷமா என் கூட ஃப்ரெண்ட்லியா இருந்து இப்போ போய் எங்களை சண்டை போடுறா, நன்றி கேட்டவன்றா. அதனால தான் நான் கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. அதெல்லாம் டென்ஷனா சொல்லிட்டேன். சாரி. இதுக்காகவா நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சின்ன விஷயமா இருந்திருக்கலாம், ஓகேவா? எனக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாவா? இது வந்து உன்னை வந்து நன்றி கட்ட சொன்னிருந்தா உனக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும், நீயே சொல்லலாம். நானும் ஒரு வசனத்தை படிக்காததுக்கு முன்னாடி இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். ஆனா அந்த வசனத்தை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே இப்ப பெருசா தெரியல. அப்படி நான் வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். இந்த வசனம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, இப்ப இவ்வளவு வருஷமா கூட பழகிட்டு ஆனா ஒரே வார்த்தையில எப்படி உன் இருதயத்தை காயப்படுத்துறாங்க பாத்தியா? ஆமாப்பா. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் வாயில இருந்து வர வார்த்தைகள் தான் வெண்ணெயை போல இருக்கும், ஆனா அவன் இருதயம் வந்து உருவின பட்டயம் போலதான் இருக்கும். இருதயத்தின் தான் வாய் பேசும். எல்லா வார்த்தையும் நல்ல வார்த்தை நினைக்காத. எல்லாரும் நல்ல சரிப்பா. சரி,